எப்பவுமே பசங்க வந்து புதுசா ஏதாவது பண்ணணும் முயற்சி செய்யணும்னு ஆசைப்படும் போது அவங்க அதுலயே வெற்றி பெறுவாங்களா இல்லையா அந்த ஒரு கவலை எல்லா பெற்றோர்களுக்கு இருக்கும். அதுல நான் ஒன்றும் வித்தியாசமானவ இல்லை. அவ இந்த முயற்சி பண்ண போறா அப்படி தெரிஞ்ச உடனே நிச்சயமாக வெற்றி பெறுவா. ஏன்னா அவளுக்கு அதுலயே வந்து ஒரு பயங்கர ஆர்வம் இருக்கு. அந்த மேக்கப் அந்த பிராண்ட் சொல்லும் போது ரொம்ப ஆர்வம் இருக்கு. எது பண்ணாலும் அது 100% அதுக்கு கொடுத்துட்டு அதுல வெற்றி பெறணும் அப்படி ஒரு வெறியோட இருக்கிறவ. ஸோ எது இருந்தாலும் அதை ஒன் ஷீ புட்ஸ் அ மைண்ட், ஒரு மைண்ட் அதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சாதிச்சு தீர்வா. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனால் இதில் ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 2 பசங்களும் என் பொண்ணு இருக்கட்டும் ஜேனா இருக்கட்டும் முந்தானேத்த வரைக்கும் எங்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஏதோ பண்ண போகிறாங்க அதை மட்டும் தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். முந்தானேத்து தான் விவரமாக இது இப்படி இருக்குது, இதுதான் பிராண்ட் இருக்குது, இதுதான் லான்ச் பண்ண போகிறோம், இதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பா அம்மா சொல்லி தான் நீங்கள் வந்து ஒரு சொசைட்டிக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும், மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படி எதுவுமே கிடையாது. அவங்களே முடிவு பண்ணாங்க. இந்த ஒரு சேரிட்டி பண்ணும்போது நாங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, வந்தது திருப்பி கொடுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்கு எஸ், பட் அது வந்தது நாங்கள் திருப்பி கொடுக்கணும். அதனால தான் ஏன்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆசிட் விக்டிம்ஸ் இருக்கட்டும், LGBTQ கம்யூனிட்டி இருக்கட்டும், இல்லை ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன் இருக்கட்டும், டெஸ்டியூட் விமன் இருக்கட்டும், யார் இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும். ஸோ இதையெல்லாம் வந்து ஐ திங்க் 2 பேர் மனசுல இருந்திருக்கு. அதை வச்சு தான் இந்த பிராண்டை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஜெனாவும் வந்து நல்ல வசதியான குடும்பத்திலேருந்து வரா, எங்களுக்கு வந்து அந்த பண வசதி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பணம் சம்பாதிச்சு தான் இருக்கணுங்கிறது கிடையாது. பட் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, யாருமே சொல்லாம மக்களுக்கு திரும்பி கொடுக்கணும், நல்லது செய்யணும், அந்த சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா 2 பேருடைய தாட் பாருங்க. அதுதான் எங்களை வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுதான் இட் வாஸ் வெரி இமோஷனல் ஃபார் அஸ். ஸோ ஐ திங்க் எங்கேயோ எங்களுடைய வளர்ப்பு ஒரு தாய்ங்கிறது முறையில் எங்களுடைய வளர்ப்பு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. அது நினச்சி எனக்கு பெருமையாக இருக்கு. பட் இந்த பசங்க வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. இது ஜஸ்ட் அ பிகினிங். நிறைய இருக்கு சாதிக்க வேண்டியது. தோல்விகள் வரும், இது வெற்றி மட்டுமல்ல, தோல்விகள் வரும். அந்த தோல்வியும் சந்திச்சு மறுபடியும் வெற்றி பெறணும். இது திஸ் இஸ் அ பிளாட்ஃபார்ம். அவங்களுக்கு அவங்களே ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம். இதுக்கப்புறம் வெற்றி நோக்கி போறதுக்கு அவங்க தயாரா இருக்கணும், தோல்வி சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இது எல்லாமே தாண்டி அவங்க வந்து முன்னேறணும். அனி சுந்தர்ன பேர் இருக்கு, அவங்க அப்பா பேர் இருக்கு, ஜேனாக்கு அவங்க அப்பா பேர் இருக்கு. ஆனா அந்த குடும்பத்து பேர் இல்லாம அனந்ததா ஜேனா இவங்க 2 பேர் யாரு இதுதான் மக்களுக்கு தெரியணும். ஸோ ஐ திங்க் அதுதான் நாங்க காத்துட்டு இருக்கோம். அந்த காலம் கூடிய சீக்கிரத்துல வரும். அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. மேடம், இந்த சேரிட்டி கிளாஸ் ஃபார் சேரிட்டி அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் அண்டர் ப்ரிவிலேஜஸ்க்கு மேக்கப் பண்ணுற மாதிரி. ஆமாங்க. என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லைன்னா கூட கொஞ்சம் ப்ளீஸ் கேளுங்க. மேக்கப் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். மேக்கப் மாதிரி எம்ப்ராய்டரியாக இருக்கட்டும், டேட்டா கோடிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு ஏதோ தெரியும்னா, உங்களுக்கு அதில் அவ்வளோ பேஷன் இருக்குன்னா தயவு செஞ்சு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்கள் வெப்சைட்லேயே காண்டாக்ட்க்கு இமெயில் இருக்குது. ஓகேயா? காசு இருக்கலாம், பவர் இருக்கலாம், மீடியா இருக்கலாம், ஆனால் பீப்புள் இல்லாமல் we are nothing. நானும் வந்து இங்கே எதுக்கு வந்தோன்னா, ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ். ஓகே, கம்ப்ளீட்லி ரொம்ப டிஃப்ரெண்டான குடும்பமாக இருந்தாலும், ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டைல் ஆஃப் லைஃபாக இருந்தாலும் ஒரு பர்பஸ் இருக்குது. டு ப்ரூவ் தட் ஏஜ் வந்து ஜஸ்ட் அ நம்பர். மனசாட்சி இருந்தா, வில் பவர் இருந்தா, எங்கள் பாட்டி சொல்லுவாங்க நியத்துன்னு சொல்லிட்டு, இன்டென்ஷன் இருந்தா கண்டிப்பாக பீப்புளோட, த ரைட் பீப்புளோட we can do a lot. இதுக்கு பாலிட்டிஷியனாக இருக்கணும், ஆக்டராக இருக்கணும்னு இல்லை. யூ கேன் பி, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் இந்த டிவி சோஷியல் மீடியா எது பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு புரியும் தட் நாங்கள் இன்னும் பண்ணலாம். எங்களுக்காக இல்லை, உங்களுக்காக இல்லை, எங்கள் எல்லாருக்குமே. நல்லா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் அவங்க தான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லுங்க, உங்களோட ஒரு புதிய அன்மோல் பிராண்ட் அன்மோல்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, ஸோ என்னோட பேர் அனந்திதா சுந்தர். எல்லாரும் என்ன அனின்னு கூப்பிடுவாங்க. அன்மோல்னா எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி, இப்போவும் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா நானும் ஜேனாவும் இது ரொம்ப வருஷமாக ஏதோ பிளான் பண்ணல. இப்போ ஒரு கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி வந்து பேசணும் இப்படி பண்ணலாமான்னு. ஸோ ஐ சரி யா ஓகே பண்ணலாம், நல்லா இருக்கு. அண்ட் தென் அது ஓகேன்னு சொன்ன உடனே எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் சடன்லி எல்லாமே அன்மோல் தான் ஆச்சு. லைக் நான் வீட்டுக்கு போனாலும் அன்மோல் தான், வெளியே வந்து அன்மோல் தான்,
நான் வீட்டில் இல்லைன்னா மீட்டிங்கில் இருப்பேன், இல்லைனா வீட்லேயே மீட்டிங் இருக்கும். ஸோ ஜேனா இல்லாமல் சத்தியமாக இதனால முடியாது. அவங்க தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ ஸ்பாட்லைட்டில் இரு, உன் பேர் வரட்டும்னு. என் பேர் வரணும், ஏன்னா ஜேனா தான் மோஸ்ட் லைக் 70% ஜேனா பண்ணியிருக்காங்க. ஸோ அன்மோல் இஸ் பேசிக்லி இப்போதைக்கு இட்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் மேக்கப். ஆனால் கொஞ்சம் மாதத்தில் இன்னும் வரும், அது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது. ஆனால் நான் மோஸ்ட்லி நம்ம எங்கள் எய்ம் என்னென்னா டு கிவ் பேக் டு தோஸ் ஹூ நீட் ஹெல்ப். அண்டர் ப்ரிவிலேஜ் பசங்களாக இருக்கட்டும், LGBTQI கம்யூனிட்டியாக இருக்கட்டும், பொண்ணுங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் we need to give back. நீங்கள் அண்டர் ப்ரிவிலேஜ்க்கு எந்த மாதிரியான மேக்கப் எல்லாம் பண்ணலான்னு? அண்டர் ப்ரிவிலேஜ் எந்த மாதிரி மேக்கப் இல்லைங்க. இப்போது நம்ம சேரிட்டி பண்ணுறோன்னா அவங்களுக்கு போய் மேக்கப் பண்ண போகிறது இல்லை. அவங்களுக்கு என்ன தேவையோ அது போய் கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு. இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சும்மா போர் அடிக்குதுன்னா அவங்க கூட போய் உட்காந்து பேசி ஜாலியாக இருக்கிறது. ஸோ மோஸ்ட்லி ஜஸ்ட் டு கிவ் பேக் டு தெம். ஸோ ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறீங்க, ப்ளஸ் அது இல்லாமல் அவங்களோட லுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அதில் உங்களோட பிளான்லாம் இருக்குங்கிற மாதிரி. எங்கள் பிராண்ட்னாலே யாரோட லுக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது இல்லை. எங்கள் பிராண்ட் என்னன்னா உங்கள் ஸ்கின்ல நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி கம்ஃபர்டபுளாக இருங்க. ஆனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த புஷ் வேணும்னா நீங்கள் வேணா மேக்கப் போட்டுக்கலாம். நம்ம பிராண்ட் இட்ஸ் நாட் லைக் யூ சேஞ்ச் ஹவ் யூ லுக், இல்லைனா இப்படி இருந்தால் தான் நல்லா இருப்பீங்க அப்படின்னு. எல்லாரும் அழகுதாங்க, அதனால யூ பி கம்ஃபர்டபுள். அந்த கம்ஃபர்ட் உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். தமிழக அரசுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டாங்க. பொலிட்டிக்கல் क्वेश्चंस இங்கே வேண்டாம். சாயந்தரம் சத்தியமூர்த்தி பவன்ல சந்திப்போம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.